சமூகத்துல ஜெபிக்கிற ஜெபத்தை என்ன செய்கிறார்? கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. நீதிமான்களாக ஆமென் இருக்கிற நம்மை நீதிமான்களாக ஆண்டவர் தெரிந்தெடுத்தது மூலமாக நீதிமான்களாக அந்த ஸ்தானத்துல இருக்கிற நாம் தேவ சமூகத்துல நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுகிற நாம சத்தத்தை ஆண்டவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் பரம தகப்பன் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்பார். ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர், ஒருவரையும் திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னவர். அல்லேலூயா. சிலுவையை கண்ணோக்கி பார்க்கிறவர், நம்மை ஒரு காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நிறைய இருக்கும்போது, நிறைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம கூப்பிட்டு அநேக சத்தத்தை கேட்டு வருவாங்க. ஆனா பலவிதமான உபத்திரவத்திலும் போராட்டத்திலும் நிந்தையிலும் வெறுமையிலும் இருக்கும்போது கூப்பிடும் போது அநேகருடைய செவி அடைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. நம்முடைய கரத்தினாலே நன்மை பெற்றுக் கொண்டவங்க, நம்முடைய கரத்தினாலே உதவி பெற்றுக் கொண்டவங்க, நம்ம நெருக்கப்படும் போது, நம்ம கஷ்டப்படும் போது, நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் என்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அநேகருடைய செவி அடைக்கப்பட்டிருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, இல்லாமையாக இருந்தாலும், நெருக்கமாக இருந்தாலும், சூழ்நிலைகள் மூலமாக வருகிற போராட்டங்களாக இருந்தாலும், நீ கூப்பிட வேண்டியது மனுஷர்களை அல்ல, நம்ம அழைத்த தேவனை நோக்கி கூப்பிடும் போது நமக்காக கல்வாரி சிலுவையில் ஒருவருக்கும் ரத்தம் சிந்தி 3 ஆணினாலே தொங்கினாரே, வானத்துக்கும் பூமிக்கும் இடைத்தரப்பட்ட அனுபவத்துல நடுவானில அந்த ரகத்துல சிலுவையில தொங்கின இயேசு உன்னுடைய உபத்திரவத்தை அவர் நீங்கள் ஆக்க வேண்டுமானால் அந்த தெய்வத்தை நோக்கி கூப்பிடு. அவர் ஒரு நாள் உன்னுடைய ஜபத்தை தர மாட்டார். அல்லேலூயா. அவர் உதவி செய்கிறது, அவர் சகாயராய் வெளிப்படுவார். அவன் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நாம யாரும் நோக்கி தான் கூப்பிடுறோம்? இல்லாம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் கேட்கிறோம் மட்டுமல்ல, கேட்டு அவர் என்ன செய்வார்னா இங்கே நடத்துகிறது, செயல்படுகிற தேவன். நீ எதற்காக கூப்பிடுகிறாயோ, நீ எதனுடைய காரியத்துக்காக பெருமூச்சு விட்டு ஆண்டவரே இந்த போராட்டத்தில் இருக்கிற நெருக்கத்தில் இருக்கிற நெருக்கடியும் அப்படின்னு சொல்லி நீதிமானாகிய நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்முடைய 1-2 உபத்திரவத்தை அல்ல, வசனத்துக்கு எல்லா உபத்திரவத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு.